Praise the Lord. இயேசுவே நீரே என் சிந்தனை, இயேசுவே நீரே என் சொல், இயேசுவே நீரே என் செயல். மரியே வாழ்க. இறையேசுவில் பிரியமான அன்பு நெஞ்சங்களே, இன்றைய வாசகங்கள் ஒவ்வொன்றும் நம்மை ஆன்மீக உண்மையை நோக்கி வழிநடத்துகின்றன. இன்றைய முதல் வாசகம் எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. எசாயா புத்தகம் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு முன்பு, பாபிலோனிய அடிமைத்தனத்தின் போது, பாபிலோனிய அடிமைத்தனத்திற்கு பிற்பாடு என்று 3 பிரிவுகளாக இன்றைய எசாயா நற்செய்தி பிரிக்கப்பட்டுள்ளது. இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனமானது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்த பிற்பாடு எழுதப்பட்ட நூலாக இருக்கின்றது. அப்போ ஒருவர் ஒரு அடிமைத்தனத்திலிருந்து வெளிவந்து விட்டார்கள் என்றால் எந்த அளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் விதமாக எசாயா இறைவாக்கினர் அந்த நூலினை இந்த ஒரு மனநிலையோடு எழுதுகின்றார். அப்படி எழுதும் பொழுதுதான், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன், தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று கூறுகின்றார். கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, இறைவனோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது நமக்கு எப்பொழுதுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் பொழுது இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அமைதி என்ற ஒரு மைய கருத்தினை கொடுக்கின்றது. இயேசு கிறிஸ்து 72 பேரை அனுப்புகின்றார். ஒரு சில இடங்களிலே 70 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிரியமானவர்களே, இந்த 70 என்ற எண் திருவிவிலியத்திலே ஒரு முக்கிய பங்கினை வகிக்கின்றது. விவிலியத்திலே ஒவ்வொரு எண்ணுக்குமே ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. அர்த்தமில்லாமல் எந்த ஒரு எண்ணையுமே நாம் விவிலியத்திலே குறிப்பிடப்படுவதில்லை. இந்த 70 என்பது பழைய ஏற்பாட்டிலே மோசே இறைவாக்கினர் 70 பேரை, 70 முதியவர்களை நியமித்து, ஏன்னா அவர் ஒருத்தர்னாலேயே எல்லாத்தையுமே செய்ய முடியாது, அவருடைய பணிகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தார் என்று நாம் விவிலியத்திலே பார்க்கின்றோம். அவர்கள் மீது ஆவியானவர் நிரம்பி மற்றவர்களுக்கு தீர்ப்பு வழங்குவதற்காக அந்த 70 மூப்பர்களை நியமிக்கின்றார். இன்னொரு இடத்திலே பாபிலோனிய அடிமைத்தனத்திலே 70 ஆண்டுகள் இஸ்ரேல் மக்கள் தங்கியிருந்தார்கள் என்று எரேமியா 25வது அதிகாரம் 11வது வசனத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. மற்றும் தானியேலிலே பாவத்திலிருந்து நாம் மீட்பு பெற்று மன்னிப்பு பெற வேண்டும் என்று 70 வாரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது. தானியேல் நூலிலிருந்து 9வது அதிகாரம் 24வது வசனத்திலே கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த நற்செய்தி வாசகத்திலே 72 சீடர்கள் அல்லது ஒரு சில நூல்களிலே 70 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக செப்துவாஜின்ட், அந்த மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட அந்த நூலிலே 70 என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, இன்று இயேசு கிறிஸ்து அந்த 70 பேர் அல்லது 72 பேரை இருவராக அனுப்புகின்றார். இந்த 70 என்ற எண் எல்லா நாடுகளையும் குறிக்கின்றது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் எல்லா இடத்திற்கும் போக முடியாது என்ற ஒரு காரணத்தினால் இந்த 70 சீடர்களை நியமித்து அனுப்புகின்றார். இன்னும் முன்பாக வசனங்களை பார்த்தோம் என்றால் 12 அப்போஸ்தலர்களை நியமிக்கின்றார். அப்போஸ்தலர்கள் என்பவர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கவும் இயேசுனுடைய பணியை தொடர்ந்து செய்யவும் அவர்களை நியமித்தார். அப்போஸ்தலர்கள் வேறு, சீடர்கள் வேறு என்பதை நாம் நம்முடைய மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நற்செய்தியிலே அவர்களை அனுப்பிய பிறகு அவர்களிடத்திலே சொல்கின்றார், நீங்கள் எந்த வீட்டிற்கு சென்றாலும் இந்த வீட்டிற்கு அமைதி உண்டாயிற்று, அமைதி தங்குக என்று சொல்கின்றார். அமைதி என்பது ஒரு சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. நாம் அனைவருமே அந்த அமைதியை நோக்கித்தான் அழைந்து கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு சொத்துக்கள் நமக்கு இருந்தாலும், அமைதி என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொக்கிஷமாக இருக்கின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே அது மிகப்பெரிய ஒரு சொத்தாக இருக்கின்றது. அத்தகைய ஒரு அமைதியை நோக்கித்தான் நம்முடைய வாழ்க்கை பயணித்துக் கொண்டிருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அமைதி என்பது எது நடந்தாலும் எப்படி இருந்தாலும் அமைதி அப்படியே எதுவுமே பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கிறது கிடையாது. நம்முடைய உள்ளத்திலே அந்த ஒரு அமைதி எழ வேண்டும்.
தூய ஆவியின் கனிகளிலே மூன்றாவதாக நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது அந்த அமைதிதான். அந்த அமைதியை தான் அனைவருமே தேடிக்கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படியாவது கிடைத்த வேண்டும், என் வாழ்க்கையில் எப்படியாவது அமைதியாக இருந்து விடாதா என்று நாம் எல்லோருமே ஏங்குகின்றோம். அமைதிக்காக ஏங்காத ஒரு உள்ளம் கூட இந்த உலகத்திலே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 1979ஆம் ஆண்டு அன்னை தெரசாவுக்கு நோபல் பரிசை கொடுத்தார்கள். அப்ப அந்த நோபல் பரிசை கொடுத்த பொழுது அவரிடத்திலே ஒரு சில வார்த்தைகளை பேச சொன்னார்கள். அவர் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அனைவருக்கும் அந்த ஒரு அருமையான ஜெபம், புனித அசிசியாருடைய ஜெபம், இறைவா என்னை அமைதியின் கருவியாக மாற்றும் என்று அனைவரும் ஜெபிக்க வேண்டும் என்று அவர் சொன்னார். அன்னை தெரசா எவ்வளவோ பல நன்மைகளை செய்திருந்த போதிலும் அந்த அமைதியினுடைய ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கின்றார். அன்னை தெரசாவுடைய வாழ்க்கை நமக்கு நன்றாக தெரியும். அன்னை தெரசா தன்னுடைய சக்தி, தான் செய்கின்ற அந்த செயல்கள் அனைத்துமே எங்கிருந்து வருகின்றது என்றால் இந்த நற்கருணை ஆண்டவரிடத்திலிருந்து வருகின்றது என்பதை நமக்கு சொல்லி இருக்கின்றார். அப்ப நற்கருணை ஆண்டவரிடத்திலே நாம் உட்கார்ந்து ஜெபிக்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அமைதி பிறக்கும் என்பதை நாம் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். விவிலியத்திலே பல இடங்களிலே அமைதியை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. குறிப்பாக லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 13-14 குறிப்பிடப்பட்டுள்ளது. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 13-14 யாரா படிங்க. லூக்கா நற்செய்தி 2வது அதிகாரம் 13-14. உன்னதத்தில் கடவுளுக்கு மாட்சி உரித்தாகுக, உலகில் அவருக்கு உகந்தோருக்கு அமைதி உண்டாக. இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே வானதூதர்கள் மக்களுக்கு அறிவித்த செய்தி அமைதி உண்டாகுக என்றுதான். மீண்டும் இன்றைய நற்செய்தியிலும் நாம் பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து லூக்கா நற்செய்தி 7வது அதிகாரம் 50வது வசனத்திலே தான் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களுக்கு காட்சி கொடுத்த பொழுது அமைதி உங்களோடு இருப்பதாக, அமைதி உரித்தாகுக என்றுதான் அவர்களுக்கு வாழ்த்து கூறுகின்றார். நாம் இயேசுவிடத்திலே செல்லும் பொழுது நமக்கு நிச்சயமாக அமைதி கிடைக்கும். இன்றைய முதல் வாசகத்திலே தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல என்னாலும் நான் உங்களை தேற்றுவேன் என்று நமக்கு உறுதி கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியின் ஒரு மைய கருத்தாக நமக்கு கொடுப்பது என்னவென்றால் அமைதி. அமைதி இந்த இல்லத்திற்கு உரித்தாகுக, அமைதி எப்பொழுதும் நம்மோடு இருப்பதாக என்றுதான் நமக்கு வாழ்த்து கூறுகின்றார். நம்மோடு இருப்பதற்காக நமக்கு அந்த ஒரு ஆசியை வழங்குகின்றார். நாம் ஆண்டவரோடு இணைந்திருக்கும் பொழுது, அவருடைய திருவுள்ளத்திற்கு ஏற்றபடி நடக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு அமைதி கிடைக்கும் என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து பல அருமடையாளங்களை செய்தார், பல்வேறு மக்களை குணப்படுத்தினார், பல்வேறு அதிசயங்களை செய்தார். அவர் இறப்பதற்கு முன்பாக கெத்செமனி தோட்டத்திற்கு சென்று, தந்தையே இத்திருவுள்ளம் என்னை விட்டு அகலட்டும் என்று சொன்னார். ஆனால் இது என் விருப்பப்படி அல்ல, உம் விருப்பப்படியே ஆகட்டும் என்று தன்னையே முழுமையாக இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட ஒரு ஒப்பு கொடுத்தல் நம் ஒவ்வொருவருக்குமே இருக்க வேண்டும். நம்முடைய விருப்பப்படி நாம் வாழக்கூடாது, மாறாக கடவுளுடைய திருவுளப்படி, கடவுளுடைய சித்தப்படி நாம் வாழ வேண்டும். எங்களுடைய மேனாள் ஆயர் சிங்கராயன் அவர்கள் எப்படி நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு 5 கேள்வியை எங்களுக்கு கொடுத்திருக்கின்றார். எப்படி ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்கு ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்கு ஜெபிக்க வேண்டும், ஏன் ஜெபிக்க வேண்டும் என்று. ஆமேன். இந்த 5 ஜெபத்தை மட்டும்தான் நாம் எப்பொழுதுமே நம்முடைய ஜெபத்திலே வைக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஆண்டவரே ஏன் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே எப்படி ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே ஏன் ஜெபிக்க வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், எங்கு ஜெபிக்க வேண்டும். ஆமேன். ஆமேன் என்று சொன்னால் இவை அனைத்துமே கலந்து ஆமேன் என்று நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய திருவுளப்படி ஆகட்டும், அப்படியே ஆகட்டும், உமக்காகவே நான் அர்ப்பணிக்கின்றேன், உம்மிடத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஜெபிக்க வேண்டும் என்று எங்களுக்கு அவர் சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்க வேண்டும். பல நேரங்களில் நாம் ஆண்டவரை நோக்கி வருகின்றோம்,
என்ன ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி ஜெபிக்கணும்னு தெரியல, எப்படி ஆண்டவரோட பேசணும்னு தெரியல. முதலிலே நம்முடைய மனதினை நாம் அமைதிப்படுத்த வேண்டும். அப்படியே வந்தவுடனே ஆண்டவரே எனக்கு அது வேணும் இது வேணும், என் குடும்பத்தில் சமாதானமே இல்லை, என் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது, கடன் தொல்லைகள் இருக்கின்றது, மனைவியோடு சண்டை இருக்கிறது, என்னுடைய கணவரோடு சண்டை, என் குழந்தைகள் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க, என் குடும்பத்தில் எல்லா பிரச்சனைகளுமே இருக்குது. அப்படி நாம் ஜபங்களாக அடுக்கிக் கொள்ளாமல் மாறாக, ஆண்டவரே உம்முடைய திருவுளப்படி என்னுடைய வாழ்க்கை நடக்கட்டும், உமது சித்தப்படி எனது வாழ்க்கை நகர்ந்து செல்லட்டும், உம்முடைய சித்தத்திற்கேற்ப நான் என்னாலும் நடக்க வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை நாம் மேற்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே நிச்சயமாக அமைதி கிடைக்கும். நான் முன்பு சொன்னது போல அமைதி என்பது ஒரு இடத்திலே அமைதியாக உட்கார்ந்திருப்பது மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலே அந்த அமைதி எழ வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே அந்த ஒரு அமைதி நிலையாக இருக்க வேண்டும். எப்பொழுது நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்தி நாம் ஒரு சிந்தனைக்கு கொண்டு வர முடியுமோ அப்பொழுது நிச்சயமாக அமைதி நமக்கு கிடைக்கும். கடலிலே இருக்கின்ற தண்ணி கடலில் இருக்கும் வரை அது அமைதியாகவே இருக்கும். அது மேலெழுந்து சீராக பாயும் பொழுது ஒரு சுனாமியாக மக்களுக்கு பேரழிவை ஏற்படுத்துகின்றது. அடுப்பிலே இருக்கின்ற அந்த நெருப்பு அது அங்கே எரிஞ்சிட்டு இருந்தா அது நல்லா தான் இருக்கும். ஆனால் அது கூரையின் மேல் வரும் பொழுது பேரழிவினை ஏற்படுத்துகின்றது. கடலில் இருக்கின்ற தண்ணி கடலில் தான் இருக்க வேண்டும், அடுப்பில் இருக்கின்ற நெருப்பு அடுப்பில் தான் இருக்க வேண்டும். அதுபோல இறைவனால் படைக்கப்பட்ட நம்முடைய இதயம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கின்ற அந்த இதயம் அமைதியிலே இருக்கும். ஏனால் அமைதியின் தெய்வமாக இருக்கின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அமைதியின் ஒரு வழிநடத்துதலாக இருக்கின்றார். நம் அனைவருக்கும் தெரிந்த பாடல்தான், அமைதியின் தெய்வமே இறைவா என் இதய தலைவனே இறைவா அமைதி 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 என்று அந்த பாடலின் வழியாக நாம், பாடல்கள் என்பது ஏதோ ஒரு நினைச்சவங்களா எழுதிட்டாங்க, அவங்களுடைய ஒரு அனுபவத்தின் வழியாகத்தான் ஒவ்வொரு பாடலுமே வெளிவருகின்றது. அந்த அமைதியின் தெய்வமாக இருக்கின்ற இறைவனிடத்திலே நம்மையே நாம் நம்முடைய இதயத்தை, இதயம் என்பது நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய செயல்களை, நம்முடைய சொற்களை முழுமையாக நாம் இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே அமைதி பிறக்கும். புனித அகுஸ்தினார் மிக அழகாக சொல்வார், இறைவா உம்மை அடைந்தாலன்றி எங்கள் இதயம் அமைதி காணாது. இறைவா உம்மை அடைந்தாலன்றி எங்கள் இதயம் அமைதி காணாது. இறைவனிடத்திலே நாம் முழுமையாக சமர்ப்பிக்கும் பொழுது, நம்மையே நாம் சமர்ப்பிக்கும் பொழுது, இறைவனுடைய திருவுளப்படி வாழும் பொழுது, இறை சித்தத்துக்கு ஏற்றபடி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலே அமைதி பிறக்கும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே சீடர்கள் தாங்கள் சென்ற இடத்திலிருந்து திரும்பி வந்தவுடனே, ஆண்டவரே உமது பேரை சொன்ன உடனே பேய்கள் எல்லாம் எங்களுக்கு நடுநடுங்குது, எல்லாரையும் நாங்கள் குணமாக்க முடியுது என்று பெருமையாக பேசினார்கள். ஆண்டவர் சொன்னார் பொறுமையா, பேயெல்லாம் நடுநடுங்க கவலைப்படாதீங்க, உங்களுடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை குறித்து நீங்கள் மகிழுங்கள் என்று சொன்னார். ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்காகலாம் நம்ம அப்படியே நம்மையே நம்ம பெருமைப்படுத்திக்குவோம். என் வாழ்க்கை அப்படியே சந்தோஷமா இருக்குது, எனக்கு தான் எல்லாம், என் கீழே தான் எல்லாருமே இருக்கிறாங்க அப்படின்ற பலவிதமான ஒரு கர்வம், ஆணவம் நம்முடைய உள்ளத்திலே எழலாம். அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஒரு தாழ்மையான உள்ளத்தோடு ஆண்டவருக்கு நம்மையே நாம் சமர்ப்பிக்கும் பொழுது இறை அமைதி, இறைவனுடைய அமைதி நம்முடைய உள்ளத்திலே பிறக்கின்றது என்பதை நாம் நம்முடைய மனதிலே வைத்து கொள்ள வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, இறைவனுக்கு நம்மை சமர்ப்பிப்போம், இறை சித்தத்திற்கு ஏற்றபடி வாழ்வோம். இறைவனுடைய அமைதி, அந்த இறைவனே அமைதியாக இருக்கின்ற அந்த ஒரு அமைதியை நாம் ஒவ்வொரு நாளும் பெறுவதற்காக செபிப்போம். ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி இறைவனிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். அன்பு இறைவா, இந்த மக்களை ஆசீர்வதிப்பீராக. இன்று நீர் எங்களுக்கு கொடுத்த அந்த செய்தி அமைதி, நாங்கள் அமைதியோ
அமைதியோடு எந்நாளும் வாழ புற அமைதியோடும் அக அமைதியோடும் எங்கள் வாழ்க்கையை நாங்கள் நடத்த நீர் தேவையான அருளையும் ஆசீரையும் எங்களுடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் என்றென்றும் நீர் தங்க எங்களுக்கு நீர் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே எங்களுடைய விருப்பத்தின்படி அல்ல, உம்முடைய விருப்பப்படியே எங்களுடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் நடக்க வேண்டுமாய் நாங்கள் உம்மிடம் ஜெபிக்கின்றோம். ஆண்டவர், இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன்.